பிரித்தானியா முழுவதும் குறிப்பாக லண்டனில் உள்ள உணவகங்களில் டிப்பிங் எனப்படும் கூடுதல் தொகை வழங்கும் முறையில் அமைதியாக பல மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. இது பல வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமலேயே அவர்களது விலை பட்டியலில் கூடுதல் சுமையை ஏற்றி வருகின்றது. முன்பு விருப்பத்தின் பேரில் வழங்கப்பட்ட டிப்ஸ் இப்போது பல உணவகங்களில் சர்வீஸ் சார்ஜ் என்ற பெயரில் தானாகவே பட்டியலில் சேர்க்கப்படுகின்றது. லண்டனில் உள்ள பல முன்னணி உணவகங்களில் இது 12.5% முதல் 15% வரை வசூலிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்தும் போது பயன்படுத்தும் அட்டை இயந்திரங்கள் இப்போது டிப்ஸ் வழங்க வேண்டுமா என்ற கேள்வி முன்னதாகவே தோன்றுகின்றது. இது வாடிக்கையாளர்களை ஒருவித சங்கடத்திற்கு உள்ளாக்கி கூடுதல் பணம் செலுத்த தூண்டுகின்றது. லண்டனில் சில உணவகங்கள் ஒரு படி மேலே சென்று சர்வீஸ் சார்ஜுடன் கூடுதலாக டிப்ஸ் வழங்கவும் வாடிக்கையாளர்களை கோருகின்றன. இதனால் ஒரு உணவிற்காக வாடிக்கையாளர்கள் செலுத்த வேண்டிய உண்மையான தொகை கணிசமாக உயர்கின்றது. உணவக உரிமையாளர்கள் இந்த தொகையை ஊழியர்களுக்கு பிரித்து வழங்குவதாக கூறினாலும் நிர்வாக கட்டணம் என்ற பெயரில் ஒரு பகுதியை உணவகங்களே வைத்துக் கொள்வதாக புகார்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக புதிய சட்டங்களை கொண்டு வரவும் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. வாடிக்கையாளர்கள் இப்போது பில் வரும்போது மிகவும் அவதானமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். தங்களுக்கு வழங்கப்பட்ட சேவை திருப்திகரமாக இல்லையெனில் தானாக சேர்க்கப்பட்ட சர்வீஸ் சார்ஜ் தொகையை நீக்குமாறு கோர அவர்களுக்கு முழு உரிமை உண்டு.